السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. ولولا إذ دخلت جنتك قلت ما شاء الله لا قوة إلا بالله. قال نبينا صلى الله عليه وسلم: أربعة من كنز الجنة: يخفاء الصدقة وكتمان المصيبة وصلة الرحم وقول لا إله إلا الله وقول لا حول ولا قوة إلا بالله. صدق الله المولانا العلي العظيم. صدق النبي صلى الله عليه وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. புகழ் அனைத்தும் அல்லாஹ்விற்கே சொந்தம். இருலக தலைவரும் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், இமாம்கள், அவுலியாக்கள், ஷஹதாக்கள், நாதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும், முஃமினான முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் பாதுகாப்பும் என்னென்றும் உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹ் தஆலா நோயற்றவர்களாக நம் அனைவர்களையும் கபூல் செய்வானாக. அவனை நினைத்து வாழக்கூடிய நல்ல முஃமின்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. நல்ல மனைவி மக்களை நசீபாக்கி தருவானாக. வாழும் காலமெல்லாம் அவனுடைய இபாதாத்துகள் அனைத்தையும் மற்ற இதர முஃமின்களுக்கு செய்ய வேண்டிய அனைத்து கடமைகளையும் சரியாக செய்த நல்ல முஃமின்களில் அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. நமது தேவைகளை நாமே நிறைவேற்றிக் கொள்ளும்படியான முழு ஆஃபியத்தை மௌத் வரைக்கும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. பிஹக்கி சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 1447வது ஹிஜ்ரி ஆண்டு 11வது மாதமான துல்கஅதாவுடைய மாதம் இது. பிறை 27 இந்த மாதத்தினுடைய கடைசி ஜுமாவிலே நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் தஆலா இந்த ஜுமாவினுடைய அனைத்து நலன்களை அடைந்து கொண்ட நல்லவர்களாகவும் அனைவர்களையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. கண்ணியமானவர்களே, இன்றைய தினத்துல சில விஷயங்களை நாம் மறைத்து செய்ய வேண்டும், சில விஷயங்களை வெளிப்படுத்தி செய்ய வேண்டும். எதெல்லாம் நம்ம மார்க்கம் வெளிப்படையாக மறைக்காமல் செய்ய சொல்லி இருக்கிறது அப்படிங்கிறது சம்பந்தமான சில செய்தியவும், எதெல்லாம் மறைக்கணும் அப்படிங்கிறது சம்பந்தமான சில செய்திகளையும் இன்ஷா அல்லாஹ் நாம தெரிந்து கொள்ளலாம். நாம் தலைப்புல ஓதி காட்டிய ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய அந்த ஹதீஸ்ல அல்லாஹ்வுடைய திருத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள்: அர்பஅத்துன் 4 விஷயங்கள் உண்டு, மின் கன்ஸில் ஜன்னா, அந்த 4ம் சுவனத்தினுடைய பொக்கிஷங்களாகும் அப்படின்னு சொல்றாங்க. சுவனத்தினுடைய பொக்கிஷத்தை கேட்டுட்டு அப்படியே போகாம ஒரு இடத்துல நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு சிறப்பு இருக்கு, ஒரு பொக்கிஷம் கிடைக்க இருக்கு அப்படின்னு சொன்னா அதை அடைவதற்கு நாம் எப்படி முயற்சி செய்வோமோ, பணம் காசு இல்லாமல் நமக்கு இந்த பொக்கிஷம் ஜன்னத்தினுடைய சூனத்தினுடைய பொக்கிஷம் கிடைக்க போகுது. இன்ஷா அல்லாஹ் அடைந்து கொள்வதற்கு முயற்சி செய்யலாமா? அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்டவ அடைந்து கொண்ட பாக்கியவான்களில் நம்மை கபூல் செய்வானாக. இந்த 4 விஷயங்கள், இந்த 4ம் சூனத்தினுடைய பொக்கிஷம் அப்படின்னு சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த 4ல ஒன்று இஹ்ஃபாஉ ஸதகா, தான தர்மத்தை மறைமுகமாக செய்வது. இது இதனுடைய பிரதிபலனை சுவனத்தினுடைய பொக்கிஷமாக நாம் அடைந்து கொள்ளலாம் அப்படிங்கிறத நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்தி இந்த வார்த்தையினுடைய அமைப்புல சொல்றாங்க. தான தர்மங்களை மறைத்து செய்வது. இன்னைக்கு நாம தான தர்மங்கள் எதை செஞ்சாலும் நல்ல வெளிப்படையா ஓப்பனாகத்தான் நாம் செய்கிறோம், அப்படித்தானே?
ஆனால் அதை மறைத்து செய்வது எவ்வளவு பெரிய விஷயம்னா, அது பொக்கிஷம் அப்படின்னா எப்படி மறைமுகமாக இருக்குமோ அது போன்று இந்த தான தர்மங்களினுடைய பிரதிபலன் அப்படிங்கிறது ஆகிரத்தில் நமக்கு ஒரு பெரும் பொக்கிஷமாக, எதிர்பாராத ஒரு அன்பளிப்பாக நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நமக்கு அந்த வார்த்தையின் மூலமாகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தர்றாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, சில விஷயத்தை நம்ம மார்க்கம் ஓப்பனா செய்யணும், வெளிப்படுத்தி செய்யணும்னு சொல்லும். நிக்காக, உங்களுடைய நிக்காகை நீங்கள் என்ன செய்யுங்க, விளம்பரப்படுத்துங்கள், உங்களுடைய நிக்காகை நீங்கள் பகிரங்கப்படுத்துங்கள் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அதை மூடி மறைச்சு செய்யக்கூடாது. ஒரு சஹாபி நிக்காக பண்ணத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு தெரியாதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியினுடைய சட்டையில மஞ்சக்கரை இருக்கிறத பார்த்து, என்னப்பா நிக்காக முடிஞ்சிருச்சா உனக்கு, இது சொல்லி இருக்க கூடாதா, எனக்கு வலிமா விருந்து கூடன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தோழரை பார்த்து கேட்பார்கள். இந்த விஷயத்தை சொல்லியே எல்லாரும் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, நிக்காக அப்படிங்கிறத காதும் வச்ச மாதிரி ரகசியமாக பண்ணிடணுங்கிறதுக்கு உதாரணமா சொல்லுவாங்க. அது நபி அவர்கள் நிக்காகவை பத்தி விளக்கங்கள் சொல்வதற்கு முன்னால் நடந்த நிக்காகவாக கூட இருந்திருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு அந்த ஹதீஸில் நமக்கு சாத்தியக்கூறுகள் உண்டு. கண்ணியத்திற்குரியவர்களை, ஆனா நிக்காக சம்பந்தமாக நமக்கு வழிகாட்டும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அஅலினுன் நிக்காக, நிக்காகவை நீங்கள் என்ன செய்யுங்க, பகிரங்கப்படுத்துங்கள், நிக்காகவை நீங்கள் எல்லோருக்கும் மத்தியில் நீங்கள் என்ன செய்யுங்க, சொல்லுங்கள் அப்படிங்கிற செய்தியை. இன்னொரு ஹதீஸ்ல பித்துஃபூஃபி அப்படினே வரும், தஃப் அடிச்சு நீங்க சொல்லுங்க. எல்லாருக்கும் எப்படி இந்த நேரத்துல இந்த விஷயம் அப்படின்னு சொல்லி எப்படி நகராட்சியில இருந்து அந்த கொட்டடிச்சு தகவல் சொல்லுவாங்க பாருங்க, அது மாதிரி உண்டான ஒரு அமைப்புக்கு பெயர் தான் தஃப் அப்படின்னு அரபியில சொல்லுவாங்க. சலங்கை இல்லாமல் இருக்கக்கூடிய தஃப். அந்த தஃப் அடிச்சு நீங்க என்ன செய்யுங்க, நிக்காக பகிரங்கப்படுத்துங்கிற செய்தியை சொல்றாங்க. ஏன்னா இந்த காலங்கள்ல எல்லாம் அதாவது என்ஓசி அப்படின்னு ஒரு முறை இருக்கு பாத்தீங்களா. என்ஓசியே எதுக்கு, ஒரு மாப்பிள்ளைக்கோ நமது மஹல்லாவை சார்ந்த ஒரு பெண்ணுக்கோ நாம என்ன செய்யறோம், நம்ம ஜமாத்துல இருந்து நாம என்ன கொடுக்கிறோம், இவங்க நல்லவங்க தான், இவங்களுக்கு முதல் நிக்காக தான் இது, இல்ல இவங்களுக்கு 2வது நிக்காக அப்படின்னு சொல்லி நாம என்ன செய்யறோம், சர்டிபிகேட் கொடுக்கிறோம். அப்படிதானே? அந்த சர்டிபிகேட் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா அவரை பத்தி நல்லா தெரிஞ்சவங்களாக இருந்தா தான் நம்ம சர்டிபிகேட் கொடுக்க முடியும். அப்ப நிக்காக பத்தி தெரியாம காது வச்சு ரகசியமாக முடிக்கணும், நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட்டை நம்ம என்ன செய்ய முடியாது, வாங்க முடியாது. அதை என்ன செய்ய முடியாது, பதிவு செய்யவும் முடியாது. இந்த காலத்துல எல்லாமே அது அரசாங்கத்தினுடைய தஸ்தாவேஜுகள்லயும் நம்ம பதிவு செய்யணும் அப்படிங்கிறது. நம்ம பள்ளியில இருந்து கூட நிக்காக நம்ம முடிச்சு வச்சோன்னு சொன்னா அதுக்குன்னு தனி சர்டிபிகேட்ல நம்ம என்ன செஞ்சிடறோம், கையெழுத்து வாங்கிடுறோம், அந்த நேரத்திலேயே வாங்கிடுறோம். ஏன் அப்படின்னு சொன்னா அது பின்னாடி நிக்காலாம் முடிஞ்சு எல்லாரும் போனதுக்கு அப்புறம் அந்த அந்தால பிடிச்சி இந்தால பிடிச்சி நம்ம கையெழுத்துக்களை வாங்குறது சிரமங்கிறதுனால ரிஜிஸ்டர் பண்றதற்கு உண்டான வேலைகளையும் கூட நம்ம என்ன செஞ்சிடறோம், முன்கூட்டியே அதனை நாம என்ன செஞ்சிடறோம். இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா எல்லாம் பகிரங்கப்படுத்துங்கன்னு சொன்னதுனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நிக்காஹ் சம்பந்தமான விஷயங்கள் எதுலையும் அதுல ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது. நேற்று நம்ம ஓதுன வசனம், போன வாரம் ஜும்மால நம்ம ஓதுன வசனத்துல கூட அதைத்தான் தெளிவுபடுத்தும். எப்படின்னு சொன்னா, கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி அல்லது மனைவி கணவனிடத்துல இருந்தாலும் சரி, உண்மையை பேசணும், எதையும் ஒளிவு மறைவோடு நடந்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிறது நிக்காஹுக்கு அப்புறமும் அல்ல, நிக்காஹ் முடிப்பதற்கு முன்னாடியே அந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம ரொம்ப தெளிவாக இருந்துக்கிடணும். நாம் ஒளிவு மறைவோடு நடந்து கொள்ளக்கூடாது. தமிழ்ல சொல்லுவான், 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணலாம். அது 1000 பொய் இல்ல, 1000 பேர்கிட்ட போய் சொல்லி கல்யாணத்தை முடியும்னு அர்த்தம். அப்படின்னா என்ன, நிறைய பேர் கல்யாணத்துக்கு அப்பதான் இந்த அதாவது அந்த பொருத்தம் இல்லாத ஜோடியா அப்படிங்கறத நாம் தெரிந்து கொள்ள முடியும். யாரையும் ஏமாத்துகிறார்களா இல்லையாங்கிறது 4 பேர்கிட்ட போய் சொல்லும் போதுதான் நமக்கு அந்த விஷயங்கள் வெளியே வரும். அப்படிங்கறதெல்லாம் நமக்கு இது போன்ற விஷயங்களை தமிழ்லையும் சொல்லி வச்சிருக்கிறாங்க. அது மரபுல மாறி எப்படி வந்துருச்சு, 1000 பொய் சொல்லி அப்படின்னு வந்துருச்சு. அல்லாஹ் காப்பாத்தணும். ஒரு பொய் சொன்னா கூட நம்மளுடைய வாழ்க்கை விளங்காது அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம போன வாரம் சொன்ன ஆயத்தை கொஞ்சம் மேற்கோள் எடுத்து தேடி பாருங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தஆலா உண்மையை விளங்கி உண்மையோடு நடந்து கொள்ளக்கூடிய பாக்கியவான்கள் நம்மை கபூல் செய்வானாக. ஹைர். அப்ப நிக்காஹனுடைய விஷயத்துல வெளிப்படுத்தணும். குர்பானி இருக்கு பாருங்க, குர்பானியை வெளிப்படுத்தி தான் செய்யணும், ரகசியமாக செய்யக்கூடாது. வெளிப்படுத்தணுங்கிறக்காண்டி எல்லாத்தையும் யூடியூப்ல எடுத்து போட்டோ வீடியோ எடுத்து யூடியூப்ல போடலாமான்னா அதுக்கு அனுமதி கிடையாது நம்ம மார்க்கத்துல. வெளிப்படுத்துறதுனா அடுத்தவர்களுக்கும் அந்த குர்பானி செய்வதற்குண்டான ஆசைகள் வரணும், அந்த மாதிரி நாமளும் குர்பானி கொடுக்கணுங்கிற எண்ணம் வரணுங்கிறதுக்காக வேண்டி
நம்ம என்ன செய்யணும், சில விஷயங்களை வெளிப்படுத்தி செய்யணும், சில விஷயங்களை ரகசியமாக செய்யணுங்கிறத நம்ம மார்க்கம் ரொம்ப தெளிவாக சொல்லி தரும். அல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் பில்லைலி வன்னஹாரி சிர்ரம் வஜஹரா, சிர்ரம் வஅலானியா. அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃப்ல சொல்லி தருவான், இரவிலும் பகலிலும் அவர்கள் செலவு செய்வார்கள். பகல்ல செலவு செய்யறது நம்ம எல்லாரும் பார்க்க முடியும், அப்படித்தானே? இரவில் செய்யக்கூடிய செலவுகள் அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியாது அல்லவா? அதே மாதிரி ரகசியமாகவும் அவர்கள் என்ன செய்வாங்க, செலவுகள் செய்வாங்க, பகிரங்கமாகவும் செலவுகள் செய்வாங்க. அப்ப இறைவனுடைய பாதையில் செலவு செய்தல் அப்படிங்கிறதுல ரெண்டு புறத்தையும், நாணயத்தினுடைய ரெண்டு புறங்கள் எப்படி இருக்குதோ அது மாதிரி ரகசியமாக செய்வதும் நம்மளுடைய மார்க்கத்துல உண்டு, மறைத்து செய்வதற்கும் நம்மளுடைய மார்க்கத்துல உண்டு. அது எது எது அப்படிங்கறத நாம் தெளிந்து கொள்ளணும். கண்ணியத்திற்குரியவர்களை தெளிவாக நாம் அறிந்து கொள்ளணும். அப்ப நிக்காஹனுடைய விஷயங்களை ரொம்ப பகிரங்கப்படுத்தி தான் நாம என்ன செய்யணும். ஏன்னா அதுல உண்டான குறை நிறைகளை நாம் சரி செய்வதற்குண்டான வாழ்க்கை முறைகளை கற்றுக்கொள்வதற்குண்டான படிப்பினைகள் அதுல இருக்குங்கிறதுனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை பகிரங்கப்படுத்த சொன்னாங்க அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். ஆனா இஃபாஉ சதகா, தான தர்மத்தை கொடுக்கறத நாம மறைச்சு செய்யணுங்கிறத நம்ம மார்க்கம் சொல்லி தருது. அதே மாதிரி நல்ல இபாதத்துகள், வணக்க வழிபாடுகள் பிறருக்காக வேண்டி செய்வதை விட மறைத்து செய்வது அப்படிங்கிறது ரப்புக்கு ரொம்ப பிடிக்கும். கண்ணியத்திற்குரியவர்களை ஏதாவது வாழ்க்கையில அது மாதிரி ஒரு ரகசியமான இபாதத்தை நம்ம வாழ்க்கையில வச்சுக்கிடலாமா? அந்த இபாதத்து வேற யாருக்கும் தெரியக்கூட, நமக்கும் ரப்புக்கு மட்டும்தான் தெரியணும். அப்படிப்பட்ட ஒரு வணக்கம் நம்மளுக்கும் ரப்புக்கும் மட்டும்தான் தெரியணும். அது மாதிரி ஏதாவது ஒரு ரகசியமான ஒரு கான்டாக்டை நம்ம என்ன செஞ்சுக்கிடணும், நமக்கு அல்லாஹ்க்கு மத்தியில ஏற்படுத்திக்கணும். அப்படி செய்யலாமா? இன்ஷா அல்லாஹ். அது ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு பிடித்தமான ஒரு இபாதத்தை, நேற்று கூட என்னுடைய நண்பர் ஒருவர் சொன்னாரு, அஜர்த்து 4 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க ஒரு செய்தி சொன்னீங்க, அந்த செய்தியை நான் இன்னைக்கும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், ஆனால் அதனுடைய பிரதிபலனை அல்லாஹ் நேற்று கனவுல எனக்கு காட்டினான்னு ஒரு செய்தியை சொன்னாங்க. அது கேட்கும் போது சந்தோஷமாகத்தான் இருந்தது. இருந்தாலும் சில விஷயங்களை நாம் வெளிப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதை நாம் தெரிந்து கொள்ளணும். அதிலும் குறிப்பாக கனவு போன்ற விஷயங்களாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, நல்ல கனவாகவே இருந்தாலும் நல்லவர்களிடத்துல மட்டும் வேணா சொல்லி தெரிஞ்சுக்கிடலாம். விளக்கத்தை தெரிஞ்சுக்கிடணும்னு சொன்னா, கனவு விஷயங்கள்ல கூட எல்லாத்தையும் பகிரங்கப்படுத்தணும் அப்படிங்கறத நம்ம மார்க்கம் விரும்பல, ரகசியப்படுத்தணும். ஏன்னா சில விஷயங்கள் நாம் சொல்லுவது கொண்டுதான் அது நடைமுறைக்கு வரும் அப்படிங்கறத நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதனால கெட்ட கனவோ நல்ல கனவாக இருந்தா அல்லாஹ்க்கு சுக்ர் செஞ்சுட்டு, கெட்ட கனவாக இருந்தா இடது பக்கத்துல திரும்பி துப்பிட்டு 3 தடவை துப்புவது போன்று ஜாடை செய்து விட்டு நாம் என்ன செய்யணும், வலது பக்கம் திரும்பி படுத்துக்கிடணும், மறுபக்கம் திரும்பி படுத்துக்கிடணுங்கிறத நமக்கு நம்மளுடைய மார்க்கம் சொல்லி தருது. ஏன்னா அதெல்லாம் ரகசியமாக வைக்க வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கிறதுல நமக்கு பட்டியல் போட்டு தர்றாங்க. கண்ணியத்திற்குரியவர்களை ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். அதே மாதிரி 4 பொக்கிஷங்கள்ல 2வது பொக்கிஷமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி அதாவது நல்ல காரியங்கள்லயே ரகசியமாக நாம் வைக்க வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கிறதுல ஒரு முக்கியமான செய்தி ஒண்ணு நாம பார்க்க முடியும். கண்ணியத்திற்குரியவர்களை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹயாத்தோடு இருந்த காலத்திலேயே யமன் தேசத்துல வாழ்ந்த ஒரு நபர் நபியை சந்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கல அவங்களுக்கு. ஆனா தீனுல் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க. அபு முஸ்லிம் அல் ஹவுலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்பதாக அவர்களுடைய பெயர் வரலாற்றுல பதியப்பட்டு இருக்கிறது. அபு முஸ்லிம் அல் ஹவுலானி, அபு முஸ்லிம்னு மைண்ட்ல வச்சுக்கோங்க, சரியா? இந்த அபு முஸ்லிம் அல் ஹவுலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் யமன் நாட்டை சேர்ந்தவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தோட இருக்கும்போது தீனுல் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க. ஆனா நபியை சந்திக்கிறதுக்கு உண்டான கால சூழ்நிலைகள் ஏற்படல. ஆனால் நபி அவர்கள் வாழும் காலத்திலேயே ஒரு மனிதன் தானும் நபி என்பதாக சொல்லி கொண்டிருந்தான் அந்த யமன் தேசத்துல. அவனுடைய பெயர் வரலாற்று ஆசிரியர்கள் பதியும் பொழுது இப்படி அவனுடைய பெயரை சொல்லுவாங்க, அனசி என்பதாக ஒரு அவனுடைய பெயர். அவன் என்ன செய்வான் அப்படின்னு சொன்னா, நான் தான் நபி. அவன் ஒரு அரசனாகவும் இருந்ததுனால, கொஞ்சம் நிறைய செல்வாக்கு மிக்க மனிதனாக இருந்ததுனால அவன் என்ன செஞ்சான் அப்படின்னு சொன்னா, அங்க உள்ள மக்களை எல்லாத்தையும் மிரட்டி நான் நபின்னு ஒத்துக்கோ அப்படிங்கறத என்ன செஞ்சான், சொல்லி வச்சிருந்தான். அதாவது எல்லா விஷயத்திலையும் எப்படி ஒரிஜினல் டூப்ளிகேட் அப்படின்னு இருக்குதோ, இது மாதிரி நபி அப்படிங்கிறது அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்துல கொஞ்சம் ட்ரெண்டிங்கா இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு, நபி எந்த விதமான ஆயுதமுமே இல்லாம என்ன செஞ்சாங்க, பத்ரு போர்ல வெற்றி அடைந்தார்கள்ங்கிற இந்த வெற்றி கிடைச்ச இந்த செய்தி உலகம் பூரா காட்டுத்தீ போல் பரவியதுனால நானும் நபின்னு போலிகள்லாம் நிறைய கிளம்புச்சு.
நிறைய டூப்ளிகேட் என்ன செஞ்சு கிளம்புச்சு. அதுல ஒருத்தன் தான் அந்த மனிதன், அந்த யமன் தேசத்தை சார்ந்த அந்த ஒரு செல்வாக்கு மிக்க மனிதன், தானும் நபி என்பதாக என்ன செஞ்சான், அவனும் பிரபலப்படுத்தி கொண்டிருந்தான். அந்த நேரத்துல இவங்க இஸ்லாத்துக்குள்ள உள்ள வர்றாங்க. அப்ப இவர்களை கூப்பிட்டு அவன் என்ன செய்யறான், மிரட்டுறான். நான் நபின்னு ஏத்துக்கோ. காது கேட்காத மாதிரி ஆக்ஷன் பண்ணுவோம்ல, அது மாதிரி அவங்க காது கேட்காத மாதிரி ஆக்ஷன் பண்றாங்க. இந்த பக்கம் வந்து சொல்லு அப்படிங்கிற மாதிரி, இந்த பக்கமும் அவர்களுக்கு சொல்லப்படுது, நான் நபின்னு ஏத்துக்கோ அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான், மிரட்டுறான். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்ட அந்த நாவால நான் என்ன செய்ய மாட்டேன், யாரையும் மற்றவர்களை நபி அப்படின்னு சொல்லி நான் என்ன செய்ய மாட்டேன், ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்லி அந்த அஸ்வதுல் அனசி அப்படிங்கக்கூடிய அந்த மனிதரை பார்த்து, அந்த நபரை பார்த்து இந்த அபு முஸ்லிம் அல் ஹவுலானி என்ன செஞ்சிட்டாங்க, பகிரங்கமாக ஒரு பிரபல்யமான ஒரு மனிதனை பார்த்து தைரியமாக எதிர்த்து போல்டா நிக்கிறாங்க. எந்த இடத்துல எதிர்த்து நிக்கணுமோ அந்த இடத்துல ரகசியமாக செய்யக்கூடாது, பகிரங்கமாக செய்யணுங்கிறதையும் நாம தெரிஞ்சு கொள்ள முடியும். அப்ப நபி அவர்களை ஏற்றுக்கொள்வது விஷயமோ அல்லது அல்லாஹுவை ஏற்றுக்கொள்ளுதல் போன்ற விஷயமோ இதுலலாம் சமரசம் யாருக்கு மத்தியில் என்ன இருக்கக்கூடாது. அப்ப அந்த இடத்துல என்ன செய்யறாங்க, போல்டா எதிர்த்து நின்றார்கள். அப்ப அவன் என்ன செஞ்சான் அப்படின்னு சொன்னா, ஒரு பெரிய நெருப்பை ஏற்படுத்தி இவரை போட்டு கரிக்கிறதா இவருக்கு உண்டான தண்டனை அப்படின்னு சொல்லி அந்த மனிதரை தூக்கி அந்த நெருப்புல போடுறதுக்கு உண்டான எல்லா ஏற்பாடும் செய்யப்படுகிறது. எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு நடந்துச்சோ அதே மாதிரி உண்டான ஒரு சூழல் இந்த அபு முஸ்லிம் அல் ஹவுலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு ஏற்படுகிறது. நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல இந்த நிகழ்வு நடக்குது அப்படிங்கறத நாம கவனத்துல எடுக்கணும் கண்ணியத்திற்குரியவர்களே. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுஹபத்தை பெறாவிட்டாலும் சஹாபிங்கிற அந்த வரைமுறைக்குள்ள வராட்டிலும் சஹாபிக்கு அடுத்த அந்தஸ்தாக இருக்கக்கூடிய வலி அப்படிங்கக்கூடிய அந்த தர்ஜால வரக்கூடிய அவுலியாங்கிற தர்ஜால வரக்கூடிய அந்த வாழும் அவுலியாவாக இருந்த அபு முஸ்லிம் அல் ஹவுலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க என்ன செய்யறாங்க, பரவாயில்ல நீ நெருப்புல தானே போடு, ஆனால் என்னுடைய நபி முஹம்மது ரசூலுல்லாஹ் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. பெரிய நெருப்பை ஏற்படுத்தினான். அந்த நெருப்புல என்ன செஞ்சான், அந்த அந்த அபு முஸ்லிம் அவர்களை தூக்கி போடுறதுக்கு உண்டான எல்லா ஏற்பாடும் செய்யப்பட்டு ஊர் மக்களை பூரா கூடி நின்று பார்க்கறதுக்கு ஏற்பாடு செஞ்சுட்டான். அப்ப எல்லாரும் நின்று ஆச்சரியத்தோடும் எதிர்ப்பதற்கு தைரியம் இல்லாமலும் அந்த மக்கள் எல்லாம் வேடிக்கை பார்த்த நேரத்துல அந்த அபு முஸ்லிம் அல் ஹவுலானி அந்த நெருப்புல போடப்படுறாங்க. அப்போ அவர்கள் அந்த நெருப்புல இருந்து எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த நெருப்புக்குள்ள உலாவினார்களோ அது போன்று இவர்களும் அங்கும் இங்கும் சாதாரணமாக நடந்தார்கள். அவர்கள் கைகளையும் கால்களையும் கட்டி வைக்கப்பட்டிருந்த அந்த கயிறு மட்டும்தான் இருந்ததை தவிர்த்து அவர்களுடைய உடம்புல அவர்களுடைய ஆடையிலும் கூட ஒரு சிறு கரிக்குதலை கூட ஒரு எரிப்பை கூட அந்த தீ பண்ணல அப்படிங்கிறத நம்ம வரலாறுகள்ல பார்க்கிறோம் கண்ணியத்திற்குரியவர்களே. அப்படிப்பட்ட ஒரு நபர், இந்த நபர் என்ன செய்யறாங்க, இவரை எதுவுமே செய்ய முடியலையே அப்படின்னு சொல்லி அந்த அஸ்வதுல் அனசிங்கக்கூடிய அந்த பொய்யன் நபியாக வாதிட்டவன் என்ன செய்யறான், அவங்களுக்கு தண்டனை நாடு கடத்துறதா அப்படின்னு சொல்லி யமன் தேசத்தை விட்டு வெளியே போயிடணும்னு சொல்லி அவங்களுக்கு உண்டான தண்டனையாக கொடுக்கப்பட்டது. அங்கிருந்து வெளியே வந்தாங்க. அவர்கள் வெளியே வந்து மதீனாவை வந்து அடைவதற்குள்ளாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்து, அதன் பின்பதாக அபூபக்கர் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய அப்படிப்பட்ட நேரத்தில் என்ன செய்யறாங்க, அந்த அபு முஸ்லிம் அல் ஹவுலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன செய்யறாங்க, மதீனாவுக்குள்ள வர்றாங்க. வந்து தங்களுடைய வாகனத்தை மதீனாவினுடைய பள்ளியினுடைய ஒரு ஓரத்துல கட்டி வச்சுட்டு உள்ள வந்து நல்ல முறையில ஒது செஞ்சுட்டு தொழுகிறதுக்கு உண்டான ஏற்பாடுக்காக வேண்டி வரும்போது, தொழுது கொண்டு இருக்கும் பொழுது பின்னாடி உமர் நாயகம் ரலியல்லாஹு தஆலா யாரோ புதுசா ரொம்ப தூரத்திலிருந்து பயணம் பண்ணி வந்திருக்காங்களே. ஆரம்ப காலங்கள்ல அந்த பழக்கம் உண்டு, யாராவது ஒரு முசாஃபிர் ஒரு பயணி ரொம்ப தூரத்துல இருந்து வந்த மாதிரி தெரிஞ்சா அவங்களுக்கு உணவு வேணுமா தண்ணி வேணுமாங்கிறத முஸ்லிம்கள் ஓடி சென்று உதவினார்கள். அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பெரிய பாடமாக இந்த நிகழ்வை நாம் எடுத்துக்கொள்ள முடியும். என்ன செய்வாங்க, உமர் நாயகம் வந்து வேகமா ரொம்ப தூரத்துல இருந்து பயணம் செஞ்சு வந்திருக்கிறேன், என்ன உதவி வேணும், எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்கன்னு விசாரிக்கும் போது நான் யமன் தேசத்துல இருந்து வந்திருக்கேன்னு உடனே அந்த நேரத்துல ட்ரெண்டிங்காக இருந்தது யமன் தேசத்துல இந்த மாதிரி அபு முஸ்லிம்ங்கிறவர் நெருப்புல போட்டு அந்த நெருப்பு அவரை சுடல அப்படிங்கிற விஷயம் தாங்கிறனால அந்த பொய்யன் அவன் போட்டான்ல நெருப்புல, அந்த மனிதரை பற்றி உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரியுமா, அந்த மனிதர் என்ன ஆனாரு, அதை பத்தி அவரை பத்தி என்னன்னு தகவல் தெரியலையே, உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்களேங்கும் போது அல்லாஹ் தஆலா அந்த மனிதரைத்தான் உங்களோடு பேச வைத்திருக்கிறான் அப்படின்னு அவர் என்ன செய்யறாங்க, பேசுறான்.
நான் தான் அந்த மனிதர்னு சொல்லாம அந்த மனிதர் தான் உங்கள் முன்னால் நின்று பேசிக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு உமர் நாயகத்திட்ட சொன்ன உடனே வேகமா கட்டி அணைத்து, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்று இந்த உம்மத்திலும் அல்லாஹ் ஒரு நபரை கொடுத்தானே, அந்த அல்லாஹுக்கு புகழனைத்தும் அவரோடு பேசுவதற்கும் அவரை கட்டி தொழுவதற்கு உண்டான பாக்கியத்தை தந்த அல்லாஹுக்கு எல்லா புகழும் சொல்லி கட்டி அணைத்தார்கள் என்று நாம் வரலாறுகளில் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இது இந்த நிகழ்வு இதோட முடிஞ்சிருச்சு. ஆனா இவங்க இதுக்கப்புறமும் 20 வருஷம் இந்த அபு முஸ்லிம் அல் கௌலானி என்ன செஞ்சாங்க, ஹயாத்தோட இருந்தாங்க. அவர்களுடைய அந்த வாழும் காலத்திலேயே இன்னொரு பிரதிநிதியாக, இஸ்லாமிய பிரதிநிதியாக இருந்த, ஒரு முக்கிய பொறுப்புல இருந்த, ஆளுநராக இருந்த அந்த முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய காலத்துல ரொம்ப பெரிய ஒரு பஞ்சம் ஏற்பட்டது. மழை தண்ணி இல்லாம இருந்துச்சு. அந்த நேரத்துல மழைக்காக வேண்டி தொழுகை நடத்தணும், துஆ செய்யணும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, எல்லா மக்களும் போராட்டம் செஞ்சாங்க. எல்லா மக்களும் அந்த தொழுகைக்காக வேண்டி ஏற்பாடுகள் செய்தார்கள். தொழுகையும் நடத்துவதற்குண்டான சூழல்கள் உருவானது. அந்த நேரத்துல முஆவியா ரலியல்லாஹு தஆலா அந்த நேரத்தில் அவங்க அந்த ஆளுநராக இருந்ததுனால எல்லாத்தையும் கணக்கு பார்த்து யார் யார் இருக்கிறாங்க, வயது மூத்தவர்கள் யாரு, வயது இளையவர்கள் யார், எல்லாத்தையும் கணக்கு எடுக்கிறாங்க. அப்படி ஆனா இன்னைக்கு நம்ம மஹல்லாக்கள் அது மாதிரி கணக்குகள்லாம் இல்லை. ஒரு சில நபர்கள் தப்லீக் சகோதரர்களை சேர்ந்தவர்கள் தான் இந்த வீட்டில் இந்த வாலிபன் இருக்கிறாங்க அந்த கணக்கு வச்சிருக்கிறாங்க. ஆனா மற்றவர்கள் யாரும் அது போன்ற ஜமாத்தை சேர்ந்தவர்கள் அது மாதிரி நம்ம கணக்குகளை வச்சிருக்கிறோமா? ஒரு பள்ளி நிர்வாகம்னா அதற்குள்ள இருக்கக்கூடிய மஹல்லா வாசிகள் எத்தனை நபர்கள் இருக்கிறோம், எல்லா கணக்குகளையும் நாம் வைத்துக் கொள்ளணுங்கிறத நமக்கு அந்த நிகழ்வு எடுத்து சொல்லும் கண்ணியவான்களை. அப்ப என்ன செய்யறாங்க, கணக்கு வச்சு அந்த வயதானவர்களை பார்க்கும் பொழுது அந்த வயதானவர்களுடைய பட்டியலில் அபு முஸ்லிம் அல் கௌலானி அவர்களுடைய பெயர் இடம்பெறுது. அவங்க என்ன செய்யறாங்க, அழைச்சு கண்ணியமான முறையில் இந்த மாதிரி பஞ்சத்துல இருக்கிறோம், நீங்க தொழுகை நடத்தி நீங்க துஆ செய்யுங்க அப்படின்னு சொன்னோன்னே அவங்க தொழுகை நடத்தினாங்க, மழை வேண்டி தொழுகை. அந்த தொழுகை முடித்தவுடன் கையை ஏந்தினாங்க, ரப்பே பெரும் பாவத்தோடு நாங்கள் உன்னிடத்துல கையை ஏந்தி நிற்கிறோம், எங்களுடைய கையை வெறுங்கையாக்கிறாதுன்னு துவா செஞ்சாங்க. கையை கீழே இறக்கிறதுக்குள்ள மழை கொட்டியது என்பதாக வரலாறு சொல்லும். எல்லா மக்களும் அவரை பத்தி பேச ஆரம்பித்தார்கள். இவ்வளவு பெரிய, அதாவது கையை ஏந்திட்டு கீழே இறக்கிறதுக்குள்ள எல்லாம் மழையை கொடுத்துட்டானே, இவர் எவ்வளவு பெரிய இறைநேசராக இருக்கணும்னு சொல்லி எல்லாரும் புகழ்ந்து பேச ஆரம்பிச்சாங்க. நேரா வீட்டுக்கு வந்து அல்லாஹ்ட்ட துவா செஞ்சாங்களா, ரப்பே எனக்கும் உனக்கு மத்தியில உண்டான இந்த ரகசியத்தை இந்த முஆவியா என்ன செஞ்சிட்டாங்க, அந்த ஆளுநராக இருந்த முஆவியா வெளிப்படுத்தி காட்டிட்டாரு. இந்த ரகசியமா என்னுடைய ரகசியம் வெளிப்பட்டதுனால இனிமேல் என்னை நீ இந்த துனியால வச்சிராதுன்னு சொல்லி துவா செஞ்சாங்க. சில நாட்களிலேயே மௌத்தாகி விட்டார்கள் என்பதாக நம்ம வரலாறுகளில் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, ரகசியம்னா இப்படித்தான் இருக்கணும். நமக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில ஏதாவது ஒரு ரகசியத்தை நாம வச்சுக்கிடணும். அந்த ரகசியம் எப்படிப்பட்ட வேலுவானதாக இருக்கணுங்கிறதுக்கு நமக்கு இந்த நிகழ்வு உதாரணம். கண்ணியத்திற்குரியவர்களுடைய அந்த நம்மளுடைய மார்க்கம் எதை ரகசியப்படுத்தணும், எதை பரகசியப்படுத்தணும்னு சொல்லுதோ அதை விளங்கி அமல் செய்யக்கூடியனர் பாக்கியவான்களை நம்மை அல்லாஹ் கபூல் செய்வானாக. பிஹக்கி சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.